அப்போ திமுக எதிர்ப்பது தாம் அதிகாரத்திற்கு பிரச்சனை என்பது, சீமானுக்கு பிரச்சனை அரசியலே பிரச்சனை என்பது. தாம் வாங்கியிருக்கக்கூடிய 8.22 விழுக்காடு அங்கீகாரம், கட்சியினுடைய அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 26 போட்டியிடுவதால் அந்த அங்கீகாரம் நீர்த்துக்கு போய்விடும். நாம் 4 விழுக்காட்டுக்கு கீழ் வாக்கை வாங்கிவிடுவோம் என்பது ஒன்றும். இரண்டாவது, தான் தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை தலைவனை அவர் ஏற்றுக்கல. தான் தலைமை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வரலையே. இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா விஜய் இல்லை, பிஜேபி கூட போய் நின்றுவார். சீமான் நீ தான் இந்த பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர்னா ஓகேன்ட்டு போயிடுவார் சீமான். ரொம்ப குறைச்ச மதிப்பிடுற மாதிரில இருக்குதுங்க. அப்படின்னா எப்பயோ ஒரு ஆஃபரில் வந்திருக்காங்க. இப்போ கூட பிராமணர்கள் நடத்தின அந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட போய் கலந்து தமிழுக்காக கலந்துக்கிட்டாருன்னு தான் சொல்கிறாரு அவர். அப்படின்னா அவங்க என்னைக்கோ வாய்ப்பு வந்திருக்கும்ல. இவர் யார் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டாங்க? இவர் முதலமைச்சர் வேட்பாளரை கூப்பிட்டா கூட்டணிக்கு கூப்பிட்டுருப்பாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டாங்களா? சொல்லுங்கள். விஜயோட அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவருக்குன்னு அரசியல் அனுபவம் இல்லையா, புரிதல் இல்லையா, என்ன அனுபவம்? அந்த அளவுக்கு தகுதி இல்லாத வர அவர். நல்ல புரிதல் இருக்கிறது, அரசியல் அனுபவம் இருக்கிறது. இந்த அரசியலையும் இந்த புரிதலையும் தன் பேச்சு திறமையும் பயன்படுத்தி தான் குடும்பம் வாழ வேண்டும், தான் வாழ வேண்டும் என்கிற புரிதல் நிச்சயமாக அண்ணனுக்கு இருக்கிறது. அதில் எந்த தப்பும் சொல்லலையே நான் இருக்க. இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு என் கட்சியினுடைய கொள்கை முழுக்க திராவிடம் தான், முழுக்க இந்திய தேசியம் என்று விஜய் சொல்லியிருந்தால் கூட விஜய் ஒரு தலைமை இருந்தால் இவர் விஜய் கூட போயிருப்பார். நாம் தமிழர் எப்பொழுதுமே சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய கொள்கையோ ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையே கிடையாது. தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை தான். தான் என்றால் சீமான் வெல்ல வேண்டும் தான். தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்றால் இவர் அண்ணன் வேல்முருகனோடோ அண்ணன் திருமாவளவனோடோ அண்ணன் அன்புமணியோடையோ கூட்டணி வைத்து நிற்கலாமா இல்லையா? சரி, அன்புமணியை விட்டு விடுங்கள். உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள எத்தனை தமிழ் தேசிய கட்சிகளும் தயாராக இருந்தபோது ஏன் நீங்கள் கூட்டணிக்கு உடன்படல? தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லையா? விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணில் இரு கண்கள்னார அப்போ நீங்கள் பேசி அந்த ஒரு கண்ணையும் 2 கண்ணாக ஆக்கிறதான பாடு பண்ணும்.